மாசம் மாசம் ரூ. 10,000 டிவிடெண்ட் எப்படி வாங்கணும், எந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் ஸ்டாக்ஸை தேடி கஷ்டப்படலாம் விரும்பல. ஒரு ஃபண்ட்ல காசு கொடுனா அந்த ஃபண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு DivOpBeesன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி நிஃப்டி இண்டெக்ஸ் இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸை வச்சிருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் டாப் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸை மட்டும் வச்சு ஒரு இண்டெக்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னா அதுதான் DivOpBeesன்னு சொல்லுவாங்க. இந்த DivOpBees எப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்பி வேலையை விட்டு நான் ஃபயர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாமா, பாசிவ் இன்கம் எவ்வளோ வரும், மாதம் ரூ. 10,000 வரணும் அப்படின்னா எவ்வளோ அண்ட் யாரெல்லாம் இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மொத்தமாக பார்க்குறேன். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ், திஸ் வி வேல்யூ யுவர் டைம். இந்த DivOpBeesோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த இடிஎஃபோட பேர் இருக்கிற மாதிரியே வேற எந்த இடிஎஃப்ஓ இந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ ஹையஸ்ட் டிவிடெண்ட் yielding ETF இதுதான். நிஃப்டி மாதிரியே இந்த DivOpBeesலயும் 50 கம்பெனிஸ் இருக்கு. ஆனால் இதுல இருக்கிற கம்பெனிஸ் எதுன்னு சூஸ் பண்றாங்க அப்படின்னா Nifty 300 சூஸ் பண்றாங்க. அப்படின்னா Nifty 300 இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. இதை விட அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வெளியில இருந்தாலும் அது இதுல இல்ல. அது இதோட லிமிடேஷன் புரிஞ்சுக்கோங்க. இந்த DivOpBees 3 ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸை சூஸ் பண்றாங்க. இதுல டிவிடெண்ட் yield எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா ஸ்டாக்ஸை சூஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் மட்டும் தராங்க பட் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்காங்க, மேல கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. மூணாவது ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம், எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கி வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன லிக்விடிட்டி இருக்கா அப்படிங்கிறதுக்காக அதையுமே செக் பண்றாங்க. இதை தவிர இன்னொரு ப்ரையாரிட்டியுமே இவங்க கொடுக்குறாங்க. லாஸ்ட் 2 to 3 குவார்ட்டர்ஸ்ல இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு கம்பெனி லாஸ் டைக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்னதான் டிவிடெண்ட் அதிகமாக கொடுத்தாலும் கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா அதை எந்த இருக்கிறது கிடையாது. ஏன்னா அட் த எண்ட் நீங்க டிவிடெண்ட் வாங்குறதுக்காக உங்க கேபிட்டல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் இல்லை. ஸோ அதனால இந்த இண்டெக்ஸ் ரொம்பவே காஷியஸா இதை பண்றாங்க. நான் என்னோட டிவிடெண்ட் வீடியோலுமே இதை சொல்லியிருப்பேன், நீங்க டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு லாங் டர்ம்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதை எவ்வளவு பார்த்துட்டு தான் பண்றாங்க. இந்த ப்ரையாரிட்டிலாம் செக்லிஸ்ட்ல வச்சுக்கிறதுக்கு லாஸ்ட் 6 months ஒரு டேட்டா தான் இவங்க யூஸ் பண்றாங்க. பட் டிவிடெண்ட் ஈல்டை மட்டும் செக் பண்றதுக்கு லாஸ்ட் 12 monthsல எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸை சூஸ் பண்றாங்க. ஆனா லாஸ்ட் 12 months நான் என்னதான் கேட்டாலும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க, வந்து வீடியோலாம் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாருக்குமே இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் ரோஸியா இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பட் இந்த DivOpBeesல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ETF இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் ரீஎவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாக் தகுதியானதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த DivOpBeesல 1 yearக்கு ஒன்ஸ் மட்டும் தான் இவங்க ரீஎவாலுவேட் பண்றாங்க. இதுக்கு காரணமுமே இருக்கு. மோஸ்டா டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி ஸ்டேபிளா லாங் டர்ம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே பெரிய வளர்ந்து முடிஞ்ச கம்பெனி இருப்பாங்க. அவங்க திருப்பி எவாலுவேட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதோட அவங்க காஸ்ட்டுமே எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டாம்னால இயர்லி ஒன்ஸ் தான் இவங்க ரீஎவாலுவேட் பண்றாங்க. அது இங்கே ப்ராப்ளமாவும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட் கேசஸ்ல நான் சொன்ன மாதிரி பெரிய கம்பெனிஸ் தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு பிரச்சனை இல்லை. இதனால தான் 75% ஆஃப் DivOpBees இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸா இருக்கு. ஸோ ஒரு கம்பெனி ஸ்டேபிளாகவும் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கு, நல்ல டிவிடெண்டும் தருது அப்படின்னா அதுக்கு பேர் போன ஒரு செக்டர் தான் ஐடி. அதனால தான் இந்த இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அதிகமான வெயிட்டேஜுமே ஐடி செக்டர்ல இருக்கு. இதுல இன்ஃபோசிஸ், TCS, HCL, ITC, NTPC, SBI, HUL, பவர் கிரிட், ONGC இதெல்லாம் தான் இந்த இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்ஸா இருக்கு. சரி, இப்போ இந்த DivOpBees எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா DivOpBees ஒரு டைரக்டா காசை பே பண்றது கிடையாது. இதுல வரக்கூடிய டிவிடெண்ட் எடுத்துட்டு போயிட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க திருப்பி அதே ஸ்டாக்ஸ்ல. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் மூலமா தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது தவிர டைரக்டா டிவிடெண்டா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாசம் சேர்றது கிடையாது. ஸ்டில் டிவிடெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதிகமான காசை நீங்க திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் அதிகமாக போகுது. அட் த எண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் லாஸ்ட் 5 yearsல நீங்க மந்த்லி ₹1000 எஸ்ஐடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா 20% CAGRல இந்த ETF வளர்ந்துருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக் பிரைஸ் மேலே ஏறுது அப்படின்னா நீங்க வித்தா மட்டும் தான் டாக்ஸ் கட்டுவீங்க. பட் டிவிடெண்டா வாங்கி அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டில் நீங்க டிவிடெண்டா வாங்கும்போது ஒரு டாக்ஸ் கட்டிட்டு அதை எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றதுனால அந்த டாக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்றீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ETF பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வால்யூம் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதுல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒருவேளை நீங்க என்னதான் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸ் வச்சிருந்தாலும் அந்த ETF வாங்குறதுக்கு யாரும் ரெடியா இல்லை அப்படின்னா நீங்க ப்ராப்ளம் போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய வளர்ந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அது டேரக்டா இந்த ETF அஃபெக்ட் பண்ணாது, ரொம்பவே பொறுமையாக தான் உள்ளோம். ஆனால் க்ரோத்தும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவா இருக்கும். அகெயின் கேபிட்டல் கெயின்ஸ்ல டிவிடெண்ட்ல கிடையாது. சரிப்பா, பேசினதெல்லாம் போதும். இந்த ETF நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் என்னுடைய ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு இந்த ETF இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி இவங்க உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல காசு போட போகிறதே கிடையாது. இவங்க கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தர போகிறாங்க அப்படிங்கிறதுனால மாதம் உங்களால் இதுலேருந்து காசை வெளில எடுக்க முடியாது. ஸோ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸ்போஷர் யார் வேணாலும் வச்சுக்கலாம். டிவிடெண்ட் பேஸ்ட் ஃபண்ட்ஸ் இனிமேல் நான் ஒரு எக்ஸ்போஷர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை டிவிடெண்ட் தான் என்னோட மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த DivOpBeesல நீங்கள் உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த காசை வெளியே எடுத்து லாஸ்ட்டில் இந்த DivOpBeesல இருக்கிற ரேட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்க என்னெல்லாம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே ஸ்டாக்ஸில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டிவிடெண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த இண்டெக்ஸை ஒரு சப்போர்ட்டாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் பிளானாக யூஸ் பண்ண முடியாது. இல்லை எனக்கு கண்டிப்பாக டிவிடெண்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் வாழணும், நான் அந்த பேஸில் தான் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்டட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இங்கே நான் லிங்க் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். அந்த நான் லிங்க் பண்ணேன். அதை கிரேட் டே.